அல்லேலூயா. தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலே கூட தேவன் நம்மை நடத்தின விதம் விசேஷமாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. விசேஷம் என்பது என்ன? வாட் இஸ் மீன் பை விசேஷம்? விசேஷம் இங்கிலீஷ்ல என்ன சொல்றாங்க? பிளஸர். பிளஸர். ஓகே, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். விசேஷம் என்பது இந்த உலகத்திலே நடக்கிற விசேஷம். மிகப்பெரிய விசேஷம் என்னது சொல்லுங்க? இன்னும் மிகப்பெரிய விசேஷம் என்ன? கிறிஸ்மஸ். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்மஸ் மிகப்பெரிய விசேஷம். இந்த உலகத்தார் உள்ள எல்லாருக்குள்ள இருக்கிற மிகப்பெரிய விசேஷம் கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்னது? என்ன? ஸ்பெஷல் டே. அல்லேலூயா. நல்ல தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. அல்லேலூயா. ஸ்பெஷல் டே கிறிஸ்மஸ். ஸ்பெஷல் மேன் யாரு? ஜீசஸ். அல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிற வார்த்தை என்னவென்றால், எடுத்துக்கொள்ளுங்க, யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். தேவன் యోవాన్ 4వ అధికారం 24వ వచనం. దేవుడు ఆత్మ గనుక ఆయనను ఆరాధించువారు ఆత్మతోను సత్యముతోను ఆరాధించవలెను. ஆமென். கண்களை மூடுவோம். இம்மடி மடிய சிறைகளின் பரலோக தந்தையே, தகப்பனே, பேச போகிற வார்த்தை நான் பேச போறதில்லை. தகப்பனே, நீரே உம்முடைய பரிசுத்த ஆவியான பரிபூர்ண ஆவியானவர் கொண்டு நீர் பேச போகிற வார்த்தைகளுக்கு கூட ஒரு நன்றி செலுத்துகிறேன். தகப்பனே, தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் அப்பா உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறீர்கள். தகப்பனே, தாகத்தோடு கேட்க வந்திருக்கிறார்கள். தாகத்தோடு கேட்கிற பிள்ளைகளுக்கு அப்பா ஜீவ தண்ணீர் நீராக இருக்கிறோம். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, நீரே பொறுப்படுத்திக்கொள், நீரே பேசுவீராக, நீரே ஆளுகை செய்வீராக. எல்லா துதிக்கிற மாற்றமே எல்லாவற்றையும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவன் தமிழ படிக்குமா? தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று என்றார். அல்லேலூயா. யார் சொன்னது? யார் சொல்லணும் சொல்லுங்க? இயேசு சொன்னார். ஆமென். எவனை யார் சொன்னது? இயேசு சொன்னாரு. இயேசு சொன்னாரு. இயேசு என்ன சொல்றாரு? தேவன் ஆவியா இருக்கிறார். தேவாதி தேவன் ஆவியா இருக்கிறார். ஏன்னா அவர் ஆவியானவருக்கு பிறந்தவர். ஆமென். உண்மைதானே? ஆவியானவருக்கு பிறந்தவர். அதான் விசேஷம். நம்மலாம் மனுஷனுக்கு பிறந்துடுறோம். ஆனா இயேசு ஆவியானவருக்கு பிறந்தார். அதான் விசேஷம். அதான் கிறிஸ்துமஸ். அதனாலதான் ஸ்பெஷல் டேவா இருக்கு. இன்றைக்கு உலகமே நம்ம தமிழ்நாட்டில் தான் அங்கங்கே விக்கிரகத்தை வணங்கி கொண்டு இருக்கிறாங்க. ஆனா உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 75% நம்மளுடைய கிறிஸ்துவர்கள் தான். அதாவது கிறிஸ்துவுக்கு பிறந்தவர்கள். ஒருவேளை அவங்களை கிறிஸ்துவர்களாக இருந்துட்டு அவர்கள் வேற வேலைகளை இருந்துட்டு போட்டோம். ஆனால் ஒரு நாள் அவங்க மாற்றம் வரும். ஒரு நாள் சேஞ்சஸ் வரும். இயேசு எப்படி பிறந்தது, அதாவது கிறிஸ்து பிறந்த பின்ன கிறிஸ்து பிறப்புக்கு முன்ன எப்படி விசேஷமா இருந்தது? அப்போ சேஞ்சஸ் ஆயிருக்கு. பழைய உலகத்திலிருந்து புது உலகமா மாற்றப்பட்டு இருக்கு. ஏன்னா தேவ ஆவியானவருக்கு, தேவன் ஆவியா இருக்கிறார். ஆவியானவருக்கு பிறந்ததுனால, அவர் பிறந்ததுனால, அவர் தன்னை தாழ்த்தினால இந்த உலகம் பிரகாசித்தது. ஆமென். இந்த உலகம் எதனால பிரகாசித்தது? தேவனால் பிரகாசித்தது. அப்படி கிறிஸ்மஸ் என்றால் என்ன? கிறிஸ்மஸ் வருகிறது நாளைக்கு கிறிஸ்மஸ். கிறிஸ்மஸ் என்றால் என்ன? பரிசுத்த ஆவியானவர் உலகத்தில் அசைவாடின நாள்.
இன்றைக்கு குழந்தை இயேசுவை வைத்து கொண்டு கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. முன்ன சின்ன குழந்தையா இருக்கிறாரு இயேசு நினைச்சிட்டு. 2024 24 வருஷமா ஆயிடுச்சு. குழந்தை இயேசுன்னு வச்சு கிஃப்ட கொடுத்துக்கிறாங்க, எல்லாமே செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இயேசு இப்போ குழந்தை இல்ல, மனுஷகுமாரனா இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? மனுஷகுமார் இருக்கிறதுனாலதான் விடுதலை வந்தது. ஆமென். எத்தனை பேர் மனுஷகுமாரனை பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கு? மனுஷகுமாரனை பார்த்தாதான் தேவனை தரிசிக்க முடியும். ஆமென். முதல்ல மனுஷகுமாரனை பார்க்கணும். அதுக்கு என்ன செய்யணும்? மனுஷகுமாரன் சொல்ற வார்த்தையை கீழ்ப்படியணும். சொன்ன வார்த்தையை கீழ்ப்படிந்து மாத்திரமல்ல, அந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைகள் இருதயத்தில் இருக்கும் பொழுது தேவ ஆவியானவர் அசைவாடுவார். அல்லேலூயா. தேவ ஆவியானவர் அசைவாடுவதற்கு அந்த இடம் வந்து அந்த வார்த்தைகள், தேவ ஜீவனுள்ள வார்த்தை. எல்லாரும் பைபிள் வச்சிருக்கீங்க. பைபிள் எல்லாரும் தலைகால நைட்ல படுக்கும்போது பிசாசு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தலைகாணி பக்கத்துல வச்சிருப்பீங்க. எல்லாரும் வந்து அந்த பைபிள் வந்து பைபிளை பார்த்துட்டே இருப்பீங்க. ஆனா பைபிளா தான் இருக்கும். நீங்களா தான் இருப்பீங்க. ஆமென். அந்த வார்த்தைகளை சாப்பிடணும். அந்த வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணோம்? சாப்பிடணும். ஆகாரமா இருக்கணும். அப்ப அந்த ஆகாரம் இருக்கும் பொழுதுதான் அந்த ஆகாரம், உங்களுடைய ஆகாரம் பரிசுத்தமாக்கப்படும். உங்களுடைய ஆகாரம், நம்மளுடைய ஆகாரம் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகுதான் பிதாவானவருக்கு ஆகாரம் போய் சேரும். அப்ப இயேசு மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வாழும்போது அந்த ஆகாரத்தை அவர் உட்கொண்டதுனால, எப்போ அவர் இருக்கும் பொழுது புதிய ஏற்பாடு இல்ல. ஆமென். இயேசு இருக்கும்போது புதிய ஏற்பாடு எழுதல. ஆனா ஆதியாகமம் முதற்கொண்டு பழைய ஏற்பாடு வரைக்கும் முழுவதும் இருந்தது. ஆமென். அந்த வசனங்கள் எல்லாமே வந்து அவர் தியானித்து அவர் இத்தனைக்கு எங்க யாருக்கு பிறந்தாரு? எந்த குடும்பத்துல வளர்க்கப்பட்டார்? பிறந்தது தேவ ஆவியானவருக்கு, தேவாதி தேவனுக்கு அவர் பிறந்தார். ரைட்டு, இன்னைக்கு விசேஷமா இருக்கு. ஆனா யாரோட வளர்க்கப்பட்டார்? மரியா இயேசுவோட வளர்க்கப்பட்டார். அவர் என்ன வேலை செஞ்சாரு? கார்பெண்டரோட வேலை என்ன? எத்தனை மரங்கள் எடுக்கணும், எத்தனை உழைப்பு செய்யணும், எவ்வளவு வேர்வை வரணும். அன்றைக்கு ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஏதேன் தோட்டத்திலே தவறு செய்யறதுக்கு முன்னாடியே நல்லா சுகமா வாழ்ந்தாங்க. தவறு செஞ்ச பிறகு பிதாவாகிய யெகோவா தேவன் அவர் என்ன செஞ்சாரு? நீங்க உழைச்சி சம்பாதிங்க, நீங்க உங்களோட வேர்வையை சிந்தி சம்பாதிங்க என்றது உழைச்சு சாப்பிடுன்னு சொன்னார். சம்பாதிக்க சொல்ல, உழைச்சி சாப்பிடுன்னு சொன்னார். அப்போதுதான் தேவனுடைய மகிமை வெளிப்படும். இப்ப இன்னைக்கு அநேக பணக்கார பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கஷ்டம்ன்றது சுத்தமா தெரியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? நமக்கு அதுதான் ஆசைப்படுறோமா? சொல்லுங்களேன். நம்ம நல்ல ஒரு ஏசி ரூம் வச்சுட்டு, நல்லா ஃப்ரிட்ஜ் வச்சு, நல்ல பெட்டு, குஷன் எல்லாத்தையும் அதுதான் ஆசைப்படுறோம். சுக வாழ்க்கை தான் ஆசைப்படுறோம். ஆனா இயேசு அதை ஆசைப்படல. கார்பெண்டர் வேலை செஞ்சது. ஒரு மரம் நம்மளால, ஒரு 10 கிலோ மரம் நம்மளால தூக்க முடியுமா? அந்த வேலையில அந்த கஷ்டமான சூழ்நிலை. ஏன்னா பிதாவானவருக்கு தெரியும் அவன் செஞ்ச பாவம் எதனால வந்து அது அழியுன்ட்டு. கஷ்டப்படுறதுனால என்ன வரும்னா, அந்த நமக்குள்ள இருக்கிற அந்த சுயம் சாகும். நமக்குள்ள வர அந்த பேருனால அந்த சுய புத்தின்றது அந்த சாகும். அப்ப தேவனுடைய மகிமையை அப்போ வெளிச்சு அவர் பார்க்க முடியும். நம்ம இந்த உலகத்திலே இயேசு இருக்கும்போது அவர் அன்றைக்கு சிலுவையில் அறையப்பட்டாரு. அந்த அறையப்பட்ட அந்த பலனை வந்து சரீரத்தை பிரகாரம் அந்த பலனை வந்து எப்படி தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நமக்காக இயேசு சிலுவைப்பட்டாருன்ட்டு. அடி வாங்கும் போது அந்த தாங்குற சக்தியெல்லாம் எங்கிருந்து தெரியுங்களா? சிறு வயதில் கொண்டு அந்த மரத்தை இழுத்தார். பார்த்தீங்களா? மரத்தை இழுத்து அந்த பலனை
எடுத்துக்கொண்டு அந்த சக்தியால மொத்தம் பலனை சேர்த்து வைத்துக் கொண்டான். சேர்த்து வைத்துக் கொண்டு பிறர் அடிக்கும் பொழுதுதான், ஒரு பலவானுக்கு ஒரு ஜாட்டியில் அடிச்சா அவனுக்கு வந்து எங்கேயோ வலிக்கிற மாதிரி தெரியாது. அந்த மாதிரி பாடி பில்டரா இருந்தாரு இயேசு. அதெல்லாம் வந்து இங்க வந்து சரித்திர பிரகாரம் வந்து கிடையாது. ஆனா நடந்த உண்மைதான். நீங்க கார்பெண்டர் வந்து ஒரு கார்பெண்டர் மாத்திரம் இல்ல, அந்த கார்பெண்டர் கூட அந்த மரத்தை அந்த செதுக்குவது, இன்றைக்கு மிஷின் வந்தது, கரெக்டா எடுத்து போய் மிஷின்ல வச்சு கரெக்டா ஷேப் பண்ணி கொண்டு வந்துடுறாங்க. அந்த காலத்துல மரங்கள் தயாரிக்கணும்னா, மரங்கள் இருந்து மொத்தமா செதுக்கணும்னா மேல இருக்க தூளெல்லாம் எடுக்கும்போது எவ்வளவு கஷ்டம் தெரியுங்களா? ஏன்னா கார்பெண்டர் வேலை நான் செஞ்சிருக்கிறேன். ஏன்னா அந்த வழி லைட்டா கொஞ்சம் லைட்டா தெரியும் எனக்கு, அது தெரியறதுனால சொல்றேன். இன்னைக்கு விசேஷமாக கொண்டாடப்படுறோம்னா, இயேசு பேசிக்கலி அடிமட்டத்திலிருந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்தது மாத்திரம் அல்ல, பிறந்தது எங்க பிறந்தாரு? மாட்டு தொழுவத்தில் பிறந்தாரு. நம்ம எல்லாம் ஹாஸ்பிட்டல் பிறகுறாங்க, ரைட், நமக்கு அதெல்லாம் வழி வேதெல்லாம் தெரியறது இல்லை. ஆனா அவர் எங்க வைக்கப்பட்டார்? மாட்டு தொழுவத்தில் எங்க இருக்கும்? மாடு குடிக்கிற அந்த தண்ணி தொட்டி இருக்குல்ல, தண்ணி தொட்டில ஒளிச்சு வச்சாங்க. எங்க கொண்டு போறாங்க? யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாரு என்று தெரிஞ்சு அந்த விஷயத்தை தெரிஞ்சு கொண்டுடுவாங்களோ, ஏரோது ராஜா போவது கொண்டுடுவாங்களோ என்று சொல்லி மறைத்து வைத்தார்கள். ஆனா தேவனுடைய மகிமை எந்த அளவுக்கு எவ்வளவு விசேஷமா, அதனாலதான் விசேஷம். சும்மா வரல, விடுதலை சும்மா வரல. நம்ம காந்தி தாத்தா வந்து நல்லா போராட்டம் பண்ணாரு, எல்லாம் சத்தியகிற உப்பு சத்தியகிரகம் எல்லாத்தையும் பண்ணாரு. ஆனா இயேசு என்ன பண்ணாருன்னா ஆவிக்குரிய போராட்டம் அனுபவிச்சார். நம்ம ஆவியானவருக்கு பிறந்திருக்கிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? அதுவும் பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பிறந்திருக்கிறோம். ஆமென். இதுல எந்த சந்தேகம் இருக்கக்கூடாது. ஆவியானவர்னா பிசாசம் ஆவியா இருக்கிறான். அதுல நல்ல உன்னிப்பு தேவை நமக்கு, அதுல நமக்கு அலர்ட் தேவை. தேவ ஆவியானவருக்கு தான் நம்ம பிறந்தோம், பரிசுத்த ஆவியானவருக்கு தான் பிறந்தோம்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபர்மேஷன் அவர்கள் இருக்கணும். அப்போ இயேசு அந்த தன்னை தாழ்த்தி தன்னுடைய உழைப்பை, சரீரத்தின் உழைப்பை, அதுக்கப்புறம் 30 வருஷம் வந்து கஷ்டப்பட்டதுனால தான் அந்த சரீரத்தோட அந்த கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாமே வந்து மனிதர்கள் என்னென்ன பண்றாங்க, என்னென்ன பாடுகள் படுகிறார்கள், வேலை செய்யும் போது என்ன பாடுகள் பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒரு கம்பெனில என்ன நடக்குது, ஒவ்வொரு இடத்துல என்ன, ஒவ்வொரு எஜமான்கள் என்ன செய்கிறார்கள் என்ற எல்லாமே கத்துக்கினார். எல்லாரும் வந்து இயேசுவோட சீசர் இருக்கும்போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களோட நானும் பரலோகத்தில் வந்துடணும், அதுக்கு என்ன செய்யணும்? முதல்ல முன்கிறதுல எல்லாத்தையும் விட்டு வா. அது என்ன சொல்லும் போது என்னப்பா, அவங்க மனசு என்ன இருந்துச்சு? ரொம்ப வேதனை ஆயிடுச்சு. இப்ப நம்ம கூட தேவனுடைய ஊழியத்துக்கு வரும்போது என்ன, எல்லாத்தையும் விட்டு வர முடியுமா? சொல்லுங்க, நம்மளே சொல்லுங்க, நம்மளை கேள்வி. அங்கே அவங்க எல்லாம் கேட்டவங்க போனவங்க எல்லாரும் எல்லாம் போயிட்டாங்க, செத்து போயிட்டாங்களா, உயிரோட தேவனுக்கு தான் தெளிச்சோம், நமக்கு தெரியாது. ஆனா நம்மளுடைய கதை என்ன, நம்மளுடைய நிலைமை என்ன எடுத்துக்கொள்ளுங்க. எபேசியர் மன்னிக்கவும், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இயேசு எப்படி విశేషమానారో பார்க்கலாம். తన సొంత కార్యములను మాత్రమే కాక ఇతర కార్యములను కూడా చూడవలెను. యేసుక్రీస్తును కలిగిన ఈ మనసు మీరును కలిగి ఉండండి. ஆமென். ஹalleluya. இயேசுவுக்கு என்ன மனசு இருந்தது? தமிழை படிங்க. அவனவன் தனக்கானவைகள் அல்ல, பிறருக்கானவைகளை நோக்குவானாக. என்ன அர்த்தம்? பார்க்கணும். ஆமென். அதாவது நம்ம பக்கத்துல நம்ம சுத்தி நம்ம என்ன செய்யறோம்னா, நம்ம சுத்தி தான் சுத்தி பார்த்துக்கிறோம். அப்படி கிடையாது. தூர பாரு, அங்க பாரு, அங்க பிள்ளைகள் என்ன பண்றாங்க பாரு.
தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஆவியானவருக்கு பிறந்தவர் எங்க இருக்கிறாரு? பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. இயேசு கிறிஸ்துவின் சிந்தை அதுதான். அப்போ உழைப்பினால வர்றது என்னன்னா, எல்லாரையும் பார்த்தாரு, எல்லாரையும் பார்த்தாரு. அவங்க அம்மா சொல்றாங்க, இப்போ மரியாதை சொல்றாங்க, நாங்க உன்னை வந்து எத்தனை நாள் நான் உன்னை தேடுறது, நீ பாட்டு வீட்டில் இருக்க மாட்டேற, நீ வீட்டு விட்டு வீட்டு வாசல் வர மாட்டேற, நீ பாட்டு சுத்தின்னு இருக்கிற, நான் உனக்காக அதுக்காக ஒண்ணு பெற்றேன் அப்படி சொல்லாம சொல்றாங்க. உலகத்தின் தாயாரா என் புள்ள எங்க போயிட்டான்பா, எங்க போனா பண்ண மாட்டான்பா, எங்கேயோ எங்கேயோ இருக்கப்பா, என் பிள்ளை வருவானா வரமாட்டானா. நான் தேவனை மறந்து போறீங்க நம்ம அந்த நேரத்துல. என் பிள்ளை எங்க போனாலும் என் தேவன் என்னை என் பிள்ளையை காப்பாற்ற. அவன் என்ன, அந்த பிள்ளை என்னால வந்தவர் கிடையாது, தேவனால் பிறந்தவர். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். அன்றைய காலத்துல இயேசுக்கு முன்னாடி அந்த மாதிரி இந்த வார்த்தைகள் சொல்றவங்களுக்கு இல்லை. இயேசுதான் பிரதானியா இருந்ததுனால, அவர் தெளிவா இருந்ததுனால மரியாதைக்கு பாடம் கற்றுக்கிறார். அப்ப அது முதல் கொண்டு மரியாதை வந்து இயேசுவை தொந்தரவு பண்ணல. நான் என் பிதாவை சித்தம் செய்யணும் சொல்லும் போது இயேசு மரியாதைக்கு இன்னும் எப்படி இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன இது, நம்ம கஷ்டப்பட்டு வரத்தோம், நம்ம இவ்வளவு வேதனைப்பட்டோம். மரியாதைக்கு சொல்லும் போது தேவ ஆவியானவர் தூதர் வந்து சொல்லும் போது, மரியாதை நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள் அப்படி சொல்லும் போது மரியாதைக்கு ஒரு பயங்கர குஷியா இருக்கும், ரொம்ப சந்தோஷமா வந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் வந்த பாடுகள் வேற. மரியாதைக்கு எவ்வளவோ அவமானங்கள், எவ்வளவோ நிந்தனைகள். என்னடா அது, கல்யாணம் ஆகாத ஒரு ஸ்திரீக்கு எப்படி குழந்தை பிறக்க முடியும் என்று எவ்வளவு வேதனை இதோட திட்டி இருப்பாங்க, அவமானப்படுத்திருப்பாங்க. ரொம்ப நம்மளுக்காக சொல்லுது, நம்மளுக்கெல்லாம் வந்து நம்மளாம் பார்த்துட்டு இருக்கோம்ல. இப்ப நடந்தா அப்போ நடந்திருக்கோம், இதோட பயங்கரமா நடந்துட்டு இருக்கோம். இப்போ வந்து ஜாதி வேறுபாடுலாம் ரொம்ப ரொம்ப எல்லாமே மொத்தமா கம்மியாகி போயிடுச்சு டோட்டலாவே. அப்போ அந்த காலத்துல வந்து ஜாதி வேறுபாடு நிறைய பார்த்தாங்க, ஜாதி பிரிவினை நிறைய பார்த்தாங்க. ஜாதி பிரிவினை பார்க்கும்போது அப்போ அந்த சூழ்நிலை ரொம்ப மிகவும் கொடுமையாக இருந்தது. ஆம்பிரியமார்களே, அதனால இயேசு என்ன சொல்றாங்க, அதுதான் அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களில் இருக்க கடவுது. இன்றைக்கு நம்ம இயேசு என்ன செஞ்சாரு, உலகத்துல ஊழியக்காரராக இருக்கிறார். அப்போ ஊழியக்காரரை வந்து எல்லாருக்கும் சேவை செஞ்சார். அப்போ கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை நமக்குள்ள இருக்கணும். அப்போ என்னென்ன, அப்போ தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவானாக. பார்க்கணும், பார்க்க கத்துக்கணும். பிள்ளைகளுக்கு என்ன தேவைப்படுது. இப்போ எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நான் எனக்கு நடந்தவே இல்லை. ஏதாவது பிரச்சனைகள் நடக்கும்போது எனக்கு தெரியாம நான் எதுக்கு அங்க போனதும் எனக்கு தெரியாது. ஆனா தேவன் கூட்டு போய் சேர்த்திருக்காரு, நான் நம்புவேன். அந்த இடத்துல போயிட்டு ஒரு ஜெபம், விடுதலை. அவங்கள போய் தொட்டு அவங்கள போய் தள்ளுறது எதுவும் கிடையாது. அந்த வழியா போவேன். கார்ல போகணும், பைக்ல போகணும், வண்டியில போகணும், லாரியில போகணும், சரி தெரியாது, எனக்கு தெரியாது. ஆனா அந்த வழியா போகும்பொழுது அந்த பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது, இந்த பிரச்சனைகள் எதனால வந்தது, அந்த இதெல்லாம் சமாதானம் இல்லைன்னா சமாதானத்தை ஆகியோர் கட்டளையிட்டு போடும். அங்க நடந்தது, எத்தனையோ காரியங்கள் நடந்தது. என்னுடைய கண்கள், என்னுடைய சரீரத்தின் கண்கள் பார்த்தது. எதற்காக சொல்றேன்னா, தேவ ஆவியானவர் அவர் எல்லார் இடத்திலும் எல்லாருக்கும் இருக்கிறார். அது விடுதலை ஆக்குவது மனுஷகுமாரனுடைய வேலை. நம்மளும் மனுஷகுமாரன் ஆவியானவரை தரித்துக்கு இருக்கோம். நமக்குள்ள இயேசு கிறிஸ்துவின் சிந்தை இருக்குதா? கிறிஸ்து இயேசுவின் சிந்தை நமக்குள்ள இருக்குதா? பிறருக்கானவைகளை நம்ம நோக்கணும். அதான் ஊழியக்காரனுடைய ஒரு பிரதானமான காரியம். அது அவர் செய்த ஊழியத்தில் அந்த அப்பா அவருக்கு வந்து இயேசு வந்து
இந்த உலகத்துக்கு தேவனுக்கு தேவனாக இறங்கி வந்தாருப்பா. தேவனால் தான் செய்ய முடியும், நம்மளால செய்ய முடியாது. ஆமென். அப்படிதான் ஒதுக்கிறாங்க. நம்ம ஏமாத்துறோம். தேவனுக்கு முன்பாக நீங்க நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லிட்டு நம்ம தாழ்த்தணும். ஆனா உலகத்துக்கு முன்பாக நம்ம ஏமாத்துறோம்னு சொல்லக்கூடாது. ஏன்னா மனுஷகுமாரனுக்கு தான் சகல உலகத்துக்கையும் அவர் ஆண்டு கொள்ளும்படி கொடுத்திருக்கிறார். சகல சகல உலகத்தில் உள்ளவைகளும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவாதி தேவன் கொடுத்தார், மனுஷகுமாரனுக்கு தான் கொடுத்தார். நம்ம மனுஷகுமாரன் ஆவியானவருக்கு நமக்குள்ள இருக்கிறார். நமக்கு ரோசம் வரக்கூடாதா? எல்லாரும் நம்மளுடைய மக்கள் என்று நம்மளோடு பிறந்தவர்கள் என்று அந்த இருதய வாஞ்சியம் வரணும்ல. இருதய வாஞ்சியம் நமக்குள்ள வரவழைக்கணும். வராது, ஆனா வர வைக்கணும். அதுக்கு இயேசு உதவி செய்வார். இயேசு உங்களுக்கும் உதவி செய்வாராக. எடுத்துக்கொள்ளுங்க. அது எப்படி நீ சொல்ற? நீ இது எப்படி சொல்ற? நீ அது எப்படி வரும்? எபிரேயர் எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எப்படியெனில் பரிசுத்த செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாவரும் ஒருவரால உண்டாயிருக்கிறார்கள். இது நிமித்தம் அவர்களை சகோதரன் என்று சொல்ல வெட்கப்படாமல் உம்முடைய நாமத்தை என் சகோதரரையும் அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றும் நான் அவரிடத்தில் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றும் இதோ நானும் தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் என்று சொல்லி இருக்கிறார். பாருங்க, இயேசு என்ன சொல்றாரு? சொல்லி இருக்கிறார். இயேசு சொன்ன வார்த்தையை எபிரேயர் நிருபம் அவர் தெளிவுபடுத்துறார். சொல்லி இருக்கிறார், தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைகள். அப்படின்னா மனுஷகுமாரனுக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் என்ன இருக்கணும்? எல்லாரும் மனுஷகுமாரனுக்கு பிறந்தவர்கள் என்று அர்த்தம். அப்போ கிறிஸ்துவின் சிந்தை தேவ ஆவியானவருக்கு பிறந்தவர்கள் என்ற அந்த மறைப்பொருளை நமக்கு தெளிவாக விவரிக்கிறார்கள். எப்படிப்பா வந்து இந்த உலகத்துல எப்படி நீங்க சொல்லலாம்? எப்படி உன்னால சொல்ல முடியுது? நான் சொல்லல, தேவனுடைய வார்த்தை சொல்லுது. தேவன் நம்மை உருவாக்கினவர், நம்ம சிருஷ்டித்தவர், நம்மை இந்த உலகத்துல படைத்தவர். அவர் சொல்றாரு, அவர் தேவ ஆவியானவர் கொண்டு அவர் எழுதின சுவிசேஷம். எந்த வேதம் படித்தாலும் சரி இந்த உலகத்துல உயிர் வராது. தேவனுடைய வார்த்தை படிக்கும் போது தான் உயிர் வரும். அப்போ அந்த உயிருள்ள தேவன் அவருடைய வார்த்தை நமக்கு விதைத்து இருக்கிற அந்த உயிர் என்ன செய்யறது? நமக்குள்ள சில நேரங்களில் நமக்கு பிறருக்கானவைகளை நம்ம நோக்குறோமா? சகோதரர்கள் உலகத்தில் உள்ள எல்லாரும் நமக்குள்ள நம்மோடு பிறந்தவர்கள் எல்லாரும் சகோதரர். இன்றைக்கு நாளையில் நடக்கிற காரியங்கள் என்ன? நான் ஒரு குடும்பத்துல என் கூட பிறந்த என்னுடைய ரத்த சம்பந்தம் தான் எனக்கு சகோதரன் நினைக்கிறாங்க. இது தேவன் ஒத்துப்பாரா? தேவன் ஒத்துப்பாரா? அதுக்கு பேர் என்ன சொல்வாரு? தேவன் என்ன சொல்வாரு? சுயநலவாதிகளே என்று அழைப்பார். நானும் என் குடும்பம் நல்லா இருக்கணும். ஒருவேளை இயேசு நினைச்சிருந்தாருன்னா, நினைக்க மாட்டாரு. நினைச்சிருந்தாருன்னா நம்மளால ரட்சிக்கப்பட்டிருக்குமா? வாய்ப்பே கிடையாது. அப்போ தேவ ஆவியானவருக்கு தேவன் இப்போ முதல்ல எடுத்த வசனம் படிச்சீங்கன்னா இப்போ உங்களுக்கு கிளியரா புரியும். உங்களுக்கு இப்போ இந்த வசனத்தை முடிச்சுட்டு அந்த வசனத்தை படிப்போம். மறுபடியும் இன்னொரு வாட்டி நம்ம எடுத்து படிக்க போறோம். எபிரேயர் 2:11
எப்படி பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய பரிசுத்தம் செய்யப்படுகிறவருமாகிய யாரு யாரு? நம்ம தான். ஆமென். செய்கிறவரும் ஒருவர். நம்ம இப்போ நமக்கு தனித்தனியா செய்யறோம்ல, தனி இப்போ எல்லாரும் வந்து பரிசுத்தமாக மொத்தமாக பரிசுத்தம் பண்ண முடியும். இப்போ பாத்திரங்கள் இருக்குது, கிளாஸ் இருக்கு, தட்டு இருக்குது, எல்லாமே இருக்குது. எல்லாமே மொத்தமாக கழுவீங்க, கழுவ முடியாது இல்ல? கழுவ நினைச்சாலும் முடியாது. அந்தந்த பாத்திரத்தை அந்தந்த நேரத்தில் கழுவினால்தான் சுத்தமாகும். அப்போ அந்த பாத்திரம் வந்து சுத்தமாகிறதுக்கு ரெடியா இருக்கு. ஒரு அழுக்குன்னு நான் சுத்தமா இருக்குன்னு சொல்லிட்டு ஒதுக்கி போயிருந்தா அழுக்கதான் இருக்கும். ஆனா வரணும், உள்ள வரணும், என்னை சுத்தப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த பாத்திரம் வரணும். உள்ள வரும்போது, சபையில வரும்போது தான் அந்த பிறருடைய சகோதரனுடைய அவருக்குள்ள அந்த குற்ற உணர்வு உணர்த்தி கொண்டு தேவ ஆவியானவர அவருக்குள்ள செயல்படும் போது தான் நம்மளா போய் சொன்னா அவங்க கிறிஸ்துக்குள்ள வாங்குவானா வரவே மாட்டாங்க. தேவ ஆவியானவருக்கு நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம அங்க போக முடியாது. நம்ம இருந்த இடத்துல இருந்து ஜபிக்க செய்யணும், இருந்த இடத்துல இருந்து கல்ல போடணும். நம்ம அங்க போய் அவங்கள போயிட்டு மாத்தணும் அப்படின்ட்டு கிடையாது. இந்த உலகமே ரட்சிக்கப்படணும்பா அப்படி சொல்லும் போதுதான் அந்த இயேசுக்கு கிறிஸ்துவின் சிந்தை இந்த உலகமே பிரகாசத்தினால் முழுமை அடையும். கிறிஸ்து என்றால் என்ன? கிறிஸ்து பிறந்த நாள் என்ன? தேவ ஆவியானவர், தேவாதி தேவன் இந்த உலகத்திலே தாயின் வயிற்றிலே இறங்கின அடையாளம். இயேசு பிறந்ததுக்கு அப்புறம் முன்னாடி நடந்தது. பிதாவாகிய தேவன் ஸ்திரீ மேல அசைவாடின நாள். அது எந்த நாளோ இந்த உலகத்தினால கணிக்க முடியல. ஏதோ ஒரு நாளோ அடையாளத்துக்காக சேர்ந்து கொண்டாடுறாங்க. ஆனா மொத்தத்தில் ஒரு நாள் தான், ஏதோ ஒரு நாள், அது விசேஷமான நாள். அந்த விசேஷமான நாளுக்கு நம்ம அந்த விசேஷமான நாளுக்குள்ள பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமை அடைவதற்கு ஆமென். எத்தனை பேர் நம்ம இணங்கி இருக்கணும், இசைந்து இருக்கணும், அவரோடு உறவாடும், அவரோடு நம்ம மகிழ்ந்து கொண்டாடும். இயேசு பிறந்தான்னு சொல்லிட்டு நம்ம குதிச்சு ஆடுறது சந்தோஷம் தான், மகிழ்ச்சி தரும், எல்லாமே நல்லா இருக்கும். ஆனா பிறருடைய தாழ்த்தப்பட்ட மக்கள், ஐயா சொன்ன போல, ஐயா அம்மா சொன்னாங்களே, அதாவது மன்னிப்போம், அந்த சங்கீதம் வசனத்துல படிச்சுமே, சங்கீதம் வசனத்துல படிச்சது மாதிரி 18ஆம் அதிகாரம் 86ஆம் அதிகாரத்துல படிச்சோம்னே நினைவு வருதுங்களா உங்களுக்கு? இப்ப அந்த வசனம் படிச்சாலும் உங்களுக்கு தேவாவியானவர் உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு போதிப்பாரு. நம்ம பெரிய பெரிய ஆளுங்க நம்ம பார்க்க வேண்டியது, அவங்களாம் வளர்ந்துட்டாங்க, நீதிமன்றங்களுக்காக வரல. ஏசு எதுக்கு உலகத்துக்கு வந்தாரு? நீதிமன்றங்களுக்காக வந்தாரு, பாவிகளுக்காக வந்தார், பாவிகள் ரட்சிக்கப்படுவதற்காக. ஒருத்தருக்கு அந்த ஊழியத்தை இயேசு இந்த மாதிரி மனிதனுக்கு ஒரு விக்கிரகம் வணங்குறவருக்கு இந்த மாதிரி இயேசு வந்து மனிதனுக்கு பிறக்கல, அதனாலதான் விசேஷமா இருக்கு. அப்படியா? தெரியாது. இத்தனால வந்து உலகத்திற்கு தான் மனுஷன் நம்மளை போல பிறந்தவர் நினைச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்றார். இந்த ரகசியம் கூட அவங்களுக்கு தெரியாம இருக்கிறாங்க. அவன் அப்போ இந்த ரகசியம் கூட அவர்கள் நம்ம அந்த பிள்ளைகளுக்கு தெரியாத இருக்கிறாங்கன்னா, அப்போ நம்ம சொல்றோம் நம்ம எந்த இடத்துல நம்ம இருக்கிறோம். சும்மா இயேசுவை ஏத்துக்குன்னா ஏத்துக்க மாட்டாங்க. அதோட ரகசியங்கள் சொல்லுங்க, அதோட மறைப்பொருளை சொல்லுங்க, அதோட மகிமையை சொல்லுங்க, அதோட அவர் பிறந்த அவர் இந்த உலகத்தில் எப்படி செயல்பட்டது அவரோட மகிமை எடுத்து சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள ரட்சிப்பு வரும். அப்ப தேவ ஆவியானவர் அவங்களும் பேச ஆரம்பிப்பாரு, இருக்கிறாரு அவருக்குள்ள, இல்லன்னு நினைக்காதீங்க. இந்த உலகத்துல எல்லா மக்களுக்குள்ளும் எல்லாருக்குள்ளும் தேவ ஆவியானவர் இருக்கிறாரு. அந்த கன்ஃபர்மேஷன்ல நம்ம இருக்கணும். தேவன் இப்ப படிங்க. அது இல்லாம இந்த யோவானா 4ஆம் அதிகாரம் முடிச்சிடுறேன்.
24 வசனம். 4 அதிகாரம். தேவன் ஆவியா இருக்கிறார். దేవుడు ఆత్మ గనుక ఆయన ఆరాధించువారు ఆత్మతోను సత్యముతోను ఆరాధించవలెను. அப்போ ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கும் பொழுது என்ன வரும்? என்ன வரும் சொல்லுங்க? தேவனை ஆவியோடு உண்மையோடு தொழுதுகிறவர்களுக்கு என்ன வரும் சொல்லுங்க? நன்மையா? சொல்லுங்க, என்ன வரும்? சரி, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, பரிபூர்ணமானவர். ஓகே, ரட்சிப்பு வரும். ஓகே, சரி, ஓகே. அப்புறம் கிறிஸ்துவின் சிந்தை வரும். ஆமென். கிறிஸ்துவின் சிந்தை என்ன வரும்? கிறிஸ்துவினோட இயேசுவோட சிந்தை என்னது? என்ன வரும் உங்களுக்கு? கிறிஸ்துவின் சிந்தை என்ன? இப்போ உங்களுக்கு வசனம் சொன்னாதான் உங்களுக்கு தெரிய வரும் நினைக்கிறேன். அதே பிலிப்பியர் 2 அதிகாரம் 2 அதிகாரம் 4 வசனம். உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன் நானு. உண்மையோடும் தேவனை தொழுதுகிறவர்களுக்கு என்ன வரும்? அவனவன் தனக்கானவைகள் அல்ல பிறருக்கானவைகளை நோக்குவனாக கிறிஸ்து இயேசுவின் சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுள். முதல்ல தேவனை முழு இருதயத்தோடு முழு சிந்தையோடு ஆராதிக்க கற்றுக்கொள்ளணும். இயேசு இந்த உலகத்துல அவர் ஆராதிச்சது யாருக்கிட்ட சொல்லல. அப்போ ஜபம் செய்ய போனாரு, இங்கேயோ மறைவிடத்துல போய் செஞ்சாரு. அங்க ஆராதனை செஞ்ச சத்தம் நமக்கு கேட்டிருக்குமா? சீசருக்கு கேட்டிருக்குமா? ரகசிய ஆராதனை தான் முக்கியம். பகிரங்க ஆராதனை விட ரகசிய ஆராதனை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேவனை தொழுது கொள்வது, தேவனை